ஹலோ, என்னங்க அங்க அடிச்சுட்டு வந்து இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? என்ன மேடம், நீங்க அடிச்சுட்டு வந்த வேகத்தை பார்த்தா பயங்கர ஆக்ரோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி செவத்த வெறிச்சு பார்த்துட்டு சோகமா உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் கூட செட் ஆகலையே. மனசு தாங்காம அடிச்சிட்டேன். அவன் மேல கூட எனக்கு கோவம் இல்ல. ஆனா யாராவது ஒருத்தராச்சும் எடுத்துட்டு போன பணம் எங்கடா, என்ன பண்ணன்னு எதுவும் கேட்கவே இல்ல. அதான் அந்த கோவத்தையும் சேர்த்து அவன் மேல காட்டினேன். ஏங்க, அவன் பண்ணது பக்கா ஃப்ராடுத்தனம். என்ன இப்படி பாக்குறீங்க? உண்மையை தானே சொல்றேன். உங்க தம்பிங்கிறதால அவன் பண்ணது சரியாயிடுமா? அவன் பண்ணது தப்புதான் எனக்கு தெரியுமே. இத சொல்லதான் இங்க வந்தியா? இல்ல, உங்க செயலை பாராட்டி உங்களுக்கு சிறந்த பரிசு கொடுத்துட்டு போலான்னு வந்த. முறைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. பயமா இருக்கா இல்லையா? இந்தாங்க. என்னது? 500 ரூபா நோட்டு. ஏன் பார்த்ததே இல்லையா? பாத்திருக்கேன். ஆனா இவ்ளோ நோட்டு எதுக்காக என்கிட்ட குடுக்கறேன்னு தான் கேக்குறேன். ஏங்க, இது உங்க பணங்க. இதுக்காக தானே அவனை அந்த அடி அடிச்சீங்க. இன்னைக்கு அடிச்ச அடிக்கு கிடைச்ச கலெக்ஷன் இவ்வளவுதான். இந்தாங்க, பணத்தை புடிங்க முதல்ல. புரியுற மாதிரி எப்பவுமே பேச மாட்டியா? இது முரளி கிட்ட இருந்து வாங்கின பணம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? அவன்கிட்ட பணம் இருக்கு. மொத்த பணத்தையும் அப்படியே வச்சிருக்க சான்ஸே இல்ல. ஆனா பணம் வச்சிருக்கான். என்னோட நெக்ஸ்ட் ஜாப் பணத்தை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்போதைக்கு இத கல்யாண செலவுக்கு எடுத்து வைங்க. என்ன பாக்குறீங்க? இந்த கல்யாணம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். இந்த பார்ட்டி நடத்தி வைப்பான். ரொம்ப தேங்க்ஸ் பார்த்தி. நான் உனக்கு சம்பளம் தரணும். ஆனா கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு நீ எனக்கு பணம் கொடுக்கற. நீ சொல்ற மாதிரியே நடக்கணும். நான் இப்ப நம்புறேன். எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த சென்டிமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். ஹாப்பியா, சந்தோஷமா, மனசு பூரா நிம்மதியோட ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அது போதும். அதை வாங்கிட்டு அடுத்த வேலைக்கு போவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போதுமா? நிறைவு. வரட்டுமா? அரவிந்த், என்னக்கா? அப்பாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமாமே. டாக்டர் கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன்க்கா. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு சொன்னாரு. ஏதாவது டெஸ்ட்னா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா போதும்னாரு. அப்போ ஓகே. அம்மா, நீ வெளியில போறியா அரவிந்த்? இப்போதைக்கு பிளான் இல்ல. ஏன்க்கா? நானும் அம்மாவும் வெளியில போறோம். நீ வீட்ல இருந்தா மாமாவை கூட்டிட்டு போலாம். அப்பாவை பாத்துக்க யாராச்சும் ஒரு ஆள் இருக்கணும்லடா. அக்கா, டாக்டர் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பாட்டு வெளியே போறேன்னு சொல்றீங்க. நாளைக்கு போங்க. சரி, அப்ப அம்மா கிட்ட சொல்லிடுறேன். என்னடா இது? அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்க? ரஜினிட்ட இருந்து தானே கால் வந்துச்சு இப்ப? ஆமாக்கா. உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையா அரவிந்த்?
ஏன்டா இப்படி பண்ற? அக்கா இன்னமும் நீ அந்த குடும்பத்தோட உறவாடிட்டு தான் இருக்கியா? என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. என்னடா தெரியாம? இப்ப என் கண்ணு முன்னாடி தானே கால் வந்துச்சு ரஜினி கிட்ட இருந்து. ஆமா வந்துச்சு. நான் பேசினேனா? அவங்க கால் பண்ணாலும் நான் எடுத்து பேசுறது இல்ல. அப்படியே இருந்தா உனக்கும் மரியாதை, நம்ம குடும்பத்துக்கும் மரியாதை. இங்க பாருடா, நான் பாத்திருக்க பொண்ணுதான் உனக்கு பொண்டாட்டி. இதுக்கு மேல அங்க உறவாடிக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எதையாச்சும் குழப்பி விட பார்த்த, அதுக்கப்புறம் உனக்கு அக்கா இருந்ததையே மறந்துடுது. அக்கா நான் பேசலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பேசிட்டு? நான் பார்த்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த பாசத்தெல்லாம் நான் நம்புவேன். இங்க என்ன குழப்பம்லாம் போயிட்டு இருக்கு? அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா? ஏண்டி பைக்கு துடைக்கிறான், அதனால என்ன? ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? அனிதா, எல்லாராலையும் அப்படியே இருக்க முடியுமா சொல்லு? என்ன நடந்துச்சு, என்ன நடக்கும்னு எந்த கவலையும் இல்லாம அந்தந்த செகண்ட்ஸ்ல வாழ்றதெல்லாம் ஒரு வரம். அதுக்கு மனசு ரொம்ப பக்குவமா இருக்கணும். அது அவனுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. ஆமா, அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா போதும் உனக்கு. அவன் ஜாலியா அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சா தானே நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். என்ன உடன்பரப்பு மூஞ்சி உருன்னு இருக்கு? எனக்கு தான் டோஸ் விழுந்துட்டு இருக்கா? திட்டினா மட்டும் திருந்தவா போற? நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு? பொறுப்பா பைக் தொடச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லு. இப்படிதான் பொறுப்பா உள்ள ஒருத்தர் ரேடியோ டிவி தொடச்சிட்டு இருக்காரு. அவருக்கும் போய் ஹெல்ப் பண்ணு போ. அதுக்கு தானே வந்திருக்க. நான் போறேன். ஏய் உட்காருடி. இப்ப என்ன அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கணும், அவ்வளவுதானே? பார்த்தி, நிஜமாவே இங்க ஏகப்பட்ட குழப்பம் போயிட்டு இருக்கு. நான் தான் இவகிட்ட புலம்பிட்டு இருந்தேன், அதான் அவ டென்ஷன் ஆயிட்டா. அவகிட்ட சொல்லி என்னங்க நடக்க போகுது? என்கிட்ட சொல்லணும். சரி சரி, முறைக்காத சொல்லு. என்னடா சொல்றது? உனக்கு தெரியாதா? அந்த அரவிந்த் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டான். ஆனா அவங்க வீட்ல சம்மதம் வாங்கணுமா? அத கூட எப்படியாச்சும் வாங்கிடலாம் பார்த்தி. ஆனா இந்த ராதிகா அரவிந்த் வேணவே வேணான்னு புடிச்ச புடியில இருக்கா. அப்புறம் என்ன? அப்புறம் இவங்க எல்லாரையும் சமாளிச்சா கூட இதோ இருக்காளே இவ சொந்தக்காரங்க, அவங்க இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு கண்கூத்தி பாம்பா பாத்துட்டு இருக்காங்க. தட்டு வேற மாத்திட்டு போயிருக்காங்க. என்னடா பண்றது? எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம சிரிக்கிற? அக்கா, வாழ்க்கையும் கணக்குதான். மொத்த கணக்கையும் யோசிச்சு குழப்ப கூடாது. தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் யோசிக்க முடியும். எப்படி? அவங்க வீடு இவங்க வீடு எல்லாத்தையும் தூக்கி தள்ளி ஓரமா வச்சுட்டு நாம இப்ப சால்வ் பண்ண வேண்டியது அரவிந்த் ராதிகா ப்ராப்ளம் மட்டும்தான். அத சரி பண்ணிட்டா பாதி பேரை அதை வச்சே சமாளிச்சிடலாம்னு எனக்கு தோணுது. அதுக்கு சொல்யூஷன்? எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம்குள்ளே தான் இருக்கு. யோசிங்க. கண்டுபிடிக்க முடியலனா இந்த ஜீனியஸ் கிட்ட சொல்லுங்க. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். இவன் என்னடி இப்படி பேசிட்டு போறான்? இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. இரு, அவன் சட்டையை பிடிச்சி என்னன்னு கேட்டுட்டு வரேன். பெரிய ஆள் தாண்டி உன் தம்பி. நிஜமாவே சொல்யூஷன் அந்த பிரச்சனைக்குள்ளதான் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன பேச போறன்னு தெரியல, ஆனா இது சரியா வரும்னு நினைக்கிறியா?
சரியாதான் வரும், நீ வேணா பாரு. இந்த பார்த்திபன் கூட இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். பாத்துக்கலாம் விடு. ஏய், நீ என்ன அவன் கூட சேர்ந்துட்டு ரொம்ப அசால்ட் ஆயிட்டு வர? ஒவ்வொன்னையும் எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றதுன்னு அவங்க கிட்ட கத்துக்கலாம். என்ன இந்த நேரத்தில் வர சொல்லியிருக்கீங்க? அவ்வளோ அவசரமான விஷயமா? கொஞ்சம் அப்படிதான். லேட் பண்ணா இது சரிப்பட்டு வராதுன்னு இவளே என் மனசை மாத்தினாலும் மாத்திடுவா. அப்படி என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? அரவிந்த், சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என் தம்பி இருக்கானே, அவன் வாழ்க்கை ஒரு கணக்கு வரலாறுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு போனான். ஓ, அவன் ஐடியாவா? இல்ல, என் ஐடியா தான். இன்னும் என்கிட்ட கூட சொல்லல. அவன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவ யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்புறம் திடீர்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, ஐடியா கிடைச்சிருச்சுன்னு உங்களுக்கு கால் பண்ணிட்டா. இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்ன? நான் லவ் பண்ணது ரஜினின்னு ராதிகா கிட்ட சொல்றது தான். ஓ, இது கூட நல்லாதான் இருக்கு. இருக்கும். இத போய் அவகிட்ட சொல்லணும். அவ தைய தக்கான்னு குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதுக்கு தானே பிளான் பண்றீங்க ரெண்டு பேரும். அவ நான் ஓட்டுன சைக்கிளை கொடுத்தா வாங்கிக்க மாட்டான். நான் படிச்ச புக்கு கொடுத்தா வேண்டான்னு புது புக் தான் வாங்குவா. தண்ணி குடிக்க கூட அவளுக்குன்னு தனி டம்ளர் வச்சுப்பா. அவ கிட்ட போய் நான் உன் அக்காவை தான் லவ் பண்ணேன்னு சொல்ல போறியா? அப்போ என்னதான் செய்ய சொல்ற? நான் காதலிச்ச பொண்ணே நீதான்னு ராதிகா கிட்ட சொல்ல அரவிந்த். ரஜினி, என்னடி சொல்ற? இததான் இவ்வளவு நேரம் உட்காந்து யோசிச்சியா? இதை இவளா சொல்லலமா, உன் தம்பி ஐடியா தான். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற அரவிந்த்? நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க ரஜினி? உன்கிட்ட ஆல்ரெடி பேசினது தான் அரவிந்த். ராதிகாவை லவ் பண்றேன்னு சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அரவிந்த் போய் சொன்னதும் அப்படியான நம்புற அளவுக்கு ராதிகா அவனு குழந்தை இல்ல. இப்படி மட்டும் நான் சொன்னேன்னா என்னெல்லாம் கேள்வி கேட்பா தெரியுமா? என்னாலாம் பதில் சொல்ல முடியாது. ரஜினி, இது சொதப்பலான ஐடியா. நீ தனியா பேச வேண்டாம் அரவிந்த், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ அவகிட்ட பேசும்போது நான் உனக்கு என் போன் கால் கனெக்ட் பண்றேன். அவ என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி பதில் சொல்றதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். இவ எப்படி பேசுற பாத்தியா அனிதா? புரியுது. ஆனா அவ ஒரு முடிவு எடுத்துட்டா. இதுக்கு மேல என்னால அவகிட்ட பேச முடியாது. ரஜினி, நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப கூட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல அரவிந்த், ராதிகா அங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கான். ரூம்குள்ளேயே இருக்கான். உன்னை அந்த அளவுக்கு அவ மனசார ஏத்துக்கிட்டா. அவதான் உனக்கு சரியா இருப்பான். அவ உன்னை நல்லா பாத்துப்பான். சொன்னா கேளு ப்ளீஸ். நீ அவகிட்ட பேசி நேர்ல மீட் பண்ண வர சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரி ரஜினி, நான் ட்ரை பண்றேன். ஆனா எதுவும் தப்பா போச்சுன்னா இனிமேல் நான் என்ன சொல்றனோ அதைத்தான் நீ கேட்கணும். சொல்லுடி, அரவிந்த் கேக்குறது சரிதானே? ஓகே, ஆனா அதுக்காக நீ ஏதாச்சும் பண்ணக்கூடாது. நான் சொல்றத அப்படியே உண்மையா செய்யணும். ஓகே, நான் கிளம்புறேன். டேய் தருண், செம்ம போர் அடிக்குது. என்னடா பண்ணலாம்? இவ்வளோ பெரியவங்களா இருக்கிற உங்களுக்கே தெரியல, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? ஆமால, அப்ப ரெண்டு பேருக்குமே போர் அடிக்குதா? ஆமா. அப்போ ஈஸி தான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாமா? உங்களுக்கு என்ன கேம் விளையாட தெரியும்? உனக்கு என்ன கேம் பிடிக்கும்? எனக்கா? கிரிக்கெட். அப்ப அதே விளையாடுவோம். Out. Out. Nice.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க 2 பேருக்கும் போர் அடிக்குது, அதான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். ஏய், போடு 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 போடு. இதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா? அப்புறம் நல்ல வேளை தருண் வீட்ல இருந்தான், இல்லனா என் நிலைமை கவலைக்கிடமா இருக்கும். ஏன் இந்த வீட்ல உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்னங்க வேலை இருக்கு? இத்தனை பேர் இருந்தும் பேச கூட ஆள் இல்ல. உன் அம்மாவும் அக்காவும் கிச்சன்லயே இருக்காங்க, நீ ரூம்குள்ளேயே இருக்க. உன் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமாவே இருக்கா. முரளிக்கு மொபைல் ஸ்கிரீனை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னே தெரியல. உங்க அக்கா ஆபீஸ் போயிடுறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, பண்ணிக்கலாம். ஆஹா இல்ல, எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம். போடு. நான் சும்மா கொஞ்ச நேரம் இப்படி நடந்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான்லாம் யார்கிட்டயும் இப்படி கேட்க மாட்டேன். நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாத. சொல்லு, அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நீங்க முதல்ல கொஞ்சம் விளையாடுறத நிறுத்திட்டு பேசுறீங்களா? ஆ, தருண் கூட விளையாடுறேன்னு வாக்கு கொடுத்திருக்கனே. பேசிட்டு விளையாடுங்களேன். தருண் சித்தி கொஞ்ச நேரம் இருடா. பிரேக். சரி சித்தி. ஒரு 2 மினிட்ஸ் தலைவரே. ம் விளையாட்டை நிறுத்திட்டு பேசுற அளவுக்கு முக்கியமா என்னமோ இருக்கு. என்ன அது? எதுவா இருந்தாலும் சொல்லு, சால்வ் பண்ணிக்கலாம். அது ஆ, சீக்கிரம் சொல்லுங்க. தலைவன்கிட்ட 2 நிமிஷம் தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், சொல்லுங்க. ஆ, அந்த அரவிந்த் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். என்ன பார்க்கணுமாமா. என்ன பண்றதுனே தெரியல. என்னன்னு போய் கேட்டு வாங்க. என்னை பத்தி கவலையே படாம அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் கூப்பிட்டதும் நான் போய் பார்க்கணுமா? ஏங்க, தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி போய் கேட்டு வந்துருங்க. பட் எனக்கு அவனை நினைச்சாலே கோவமா வருது. அட்லீஸ்ட் அப்ப அந்த கோவத்தையாவது கூட்டிட்டு வந்துரு. கோவத்தை உள்ளே வச்சிருக்கிறது உடம்புக்கு நல்லதில்ல, மனசுக்கும் நல்லதில்ல. ஆனா அவன் என்ன சொல்ல வந்தான்னா போய் கேட்டு வந்துற. இல்லனா அது ஒரு டென்ஷனா மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். என்னால அவ்வளோ கண்ட்ரோல்டா பேச முடியுமான்னு தெரியல. அவ்வளோ ஆத்திரமா இருக்கு. ஓகே, என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. என்ன? அவங்கிட்ட பேசும்போது நான் ப்ளூடூத்ல கனெக்ஷன்ல இருக்கேன். என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஆனா ஒண்ணு, அவன் என்ன சொன்னாலும் உடனே ஒத்துக்காத. நான் சொல்ற மாதிரியே பேசு, எல்லாமே சரியா வரும். அவன் கண்டுபிடிச்சிட மாட்டான்ல, இது சரியா வருமா? நான் அவனை போய் பார்க்கலான்னு சொல்றியா? அவன் கண்டுபிடிக்காம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. ஆனா 200% இது ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அவனுக்கு நான் ஓகேன்னு ரிப்ளை பண்றேன். ஆல் தி பெஸ்ட். ரெடி தலைவரே, பால் போடுங்க. கடவுளே, எப்போதான் கண் திறந்து பார்க்க போறேன்? இத்தனை வருஷமா என்ன சோதிச்சது பத்தாதுன்னு இப்ப என் பிள்ளைங்களையே சோதிக்கிறியா? நாங்க சந்தோஷமா இருக்கிற காலம் எப்பதான் வரும்? உன்னை நம்பிதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். எங்களை கைவிட்டுடாத. आयुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वसुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिताबलसिद्धिरस्तु.
ரஞ்சிதம் எப்படி இருக்க? விடியா கைய. யார் யா நீ? என் மேல கைய வைக்க உனக்கு வெக்கமா இல்ல? ரஞ்சிதம் வாய மூடு. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? எங்களை அனாதைய விட்டுட்டு போயிட்டியே. எப்படி உன்னால போக முடிச்சது? எப்படி போக முடிச்சது?